கைஸ், வெல்கம் பேக் டு மெக்பாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க. அதுக்கு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண தெரியாமல் ஒரு 1 or 2 பர்சன்ஸ் இருப்பீங்க. அதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி அதை பற்றி பார்க்கலாம். உங்கள் சேனலில் கஸ்டமைஸ் சேனல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனையும் இந்த மாதிரி லேஅவுட் பேஜுக்கு வந்துடும். இதில் வந்ததுக்கப்புறம் மேலே க்ரியேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ளேலிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கேட்கும். அதோட டைட்டில், அதை பற்றி ஷார்ட்டாக ஏதாச்சும் இல்லை ஏதாச்சும் எதை பற்றி வீடியோ போடுறீங்களோ அதுக்கான டைட்டில் க்ளியர் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டைட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் லிங்க்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் பப்ளிக்காக ப்ரைவேட்டான்னு சொல்லி கேட்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டன்னுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ப்ளேலிஸ்ட் க்ரியேட் ஆகிரும். அதில் எப்படி உங்களோட இதை ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இன்னொரு ப்ளேலிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை ப்ளேலிஸ்ட் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு சாம்பிளுக்கு 2 மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி தான் டன்னுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் சிஸ்டத்தில் போயிட்டு உங்களோட வீடியோஸ் இருக்கும் தெரியுமா, அந்த வீடியோஸில் எதுக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டு ஃபோல்டர் ரிலேட்டடாக இருக்கோ அந்த வீடியோவில் போயிட்டு அந்த 3 டாட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 3 டாட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் டு ப்ளேலிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கா. ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணிங்களோ அது அப்படியே காமிக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஒரு ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை வீடியோஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4-5 வீடியோஸ் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், 3 வீடியோ ஆட் பண்ணியாச்சு. இன்னும் வீடியோஸ் நீங்கள் அதில் எத்தனை வீடியோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என் நம்பர் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் பாட்டுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதனால் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட கண்டினியூ வீடியோ இருக்கும். இப்போ ஏதாச்சும் கோர்ஸ் பற்றி போடுறீங்கன்னா அடுத்த கோர்ஸ் என்ன, அதுக்கு அடுத்த கோர்ஸ் என்ன, அவங்க தேடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் அதை பார்த்துட்டாங்கன்னா அடுத்த கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே லிஸ்ட்டில் அப்படியே காமிக்கும்னு வச்சுங்களேன். அவங்களுக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதுக்காக ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ண தெரியலனா நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அது இங்கே பாருங்கள் கீழே ஆட் ஆகிடுச்சு. 2 ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். 2மே இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதோட லிஸ்டர்ஸு இதில் வந்துடுச்சு. அது தெரியாமல் இன்னொரு வீடியோ ஆட் பண்ணிட்டேன். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா அதில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டு இப்போ நான் போன மாதிரி போயிட்டு அந்த 3 டாட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரிமூவ் ஃப்ரம் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், அது ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் ப்ளேலிஸ்ட் வந்து இதில் ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு இந்த ப்ளேலிஸ்ட்டு ஆட் ஆகலை, எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.
இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.